Hello friends, welcome to Aari Works. இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2-3 ப்ளவுசஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில். ஸோ ஆல்ரெடி 2 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்டாக ஒரு ப்ளவுஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் இந்த கொடி கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு மேஜராக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளமை அவங்க இமேஜாக சென்ட் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த இமேஜஸ் பார்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க சென்ட் பண்ண இமேஜ். ஸோ இதில் வந்து இந்த கொடி கான்செப்ட் இது வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்குமே இந்த டிசைன் தெரியும். ஸோ இதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரேமில் இருக்கும்போது அந்த இமேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் இருக்கும்போது அந்த ஒர்க் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. அவங்களோட கம்ப்ளைண்ட் அதுதான். ஸோ ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. பட் ஃப்ரேமை விட்டு கலட்டினதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அந்த கொடியெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயுமே அவங்க பண்ண மிஸ்டேக் வந்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பீடாக ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபில்லிங்ஸ் வளைச்சி கொண்டு வர அந்த கர்வான இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரேமில் இருக்கும்போதே லைட்டாக வந்து அந்த சுருக்கம் வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சுகர் பீடை அந்த ரவுண்ட் பீட்ஸை ஒட்டி செயின் ஒரு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இமேஜில் இல்லை, பட் அவங்க ஃப்ரேமை விட்டு கழட்டினதில் அந்த கிளாத்தில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது கூட ஓரளவுக்கு நீட்டாக இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரேமில் இருக்கும்போதே. பட் ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கழட்டினதுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக வந்து சுருக்கமாயிட்டு அந்த ஒர்க்கையே வந்து ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இமேஜும் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கப்புறம் இந்த இமேஜு. ஸோ பாருங்கள், அதில் அவுட்லைன் வந்து அவங்க செயின் கொடுத்துருக்காங்க. செயின் அப்புறம் தான் இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ செயின் கொடுக்காம வெறும் பீட் ஒர்க் பண்ணும்போதே அந்த ஃப்ரேமில் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். பட் அவங்க எக்ஸ்ட்ரா செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து அந்த ஒர்க்கை கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன், இதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் அவங்க பண்ண இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின் வந்து அந்த பீடை ஒட்டி கொடுக்கல, கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து கரெக்டாக அதை ஃபில் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து அந்த பீட் ஒர்க்கை வந்து கொஞ்சம் அன்ஈவன் ஆக்கிடுச்சு. இதுவே அந்த செயின் கொடுக்காமல் இருந்திருந்தால் கூட நமக்கு அந்த பீடு ஓரளவுக்கு ஈவனாக இருந்தது. அந்த ஃப்ரேமில் இருந்த மாதிரியே நமக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த செயின் வந்து அந்த பீடை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஓகேங்களா. இதுதான் அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக், இந்த அளவுக்கு சுருக்கம் வரதுக்கு. ஸோ வாங்க இதை எப்படி கிளியர் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் எப்படி அவாய்ட் பண்ணாமல் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் இமேஜை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்ஸு இந்த மாதிரி கொடி பேட்டர்ன்ஸில் ஒர்க் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கை சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸில் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு ட்ரைலர் மாதிரி லைட்டாக ஒரு சின்ன கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு கொம்பு மட்டும் போட்டு அதை ஃபில் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே நான் ஒரு புதுசாக ஒரு பேட்டர்னை நான் ப்ளவுஸில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடியே ஒரு சின்ன போர்ஷனில் அந்த ஒர்க்கை வந்து பண்ணி பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து ப்ளவுஸில் போய் அப்ளை பண்ணுவேன். ஸோ இதை வந்து பிகினர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுற ஸ்டேஜ்லேயே வந்து இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னா தான் உங்களால் வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ண முடியும். அது 2வது கான்செப்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு கற்றுப்பீங்க செயினை. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கற்றுக்கணும். ஸோ என்னோடய வீடியோஸ்லேயே நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், ஜரி த்ரெட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறமா டாப் டு பாட்டம் வந்துட்டு பாட்டம்லேருந்து டாப் சைட் போவீங்க. ஓகேங்களா. மேலே போவீங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கர்வ் பேட்டர்ன்லாம் கற்றுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த ஸ்கொயர் அந்த கார்னர்ஸ் வர மாதிரி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கற்றுக்கிட்டாதான் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக வரும் ஃபினிஷிங். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கோங்க. அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸில் இந்த பேட்டர்னை கொண்டு போகிறீங்கனாலும் ஒரு ட்ரைலர் மாதிரி நீங்கள் ஒரு கொம்பை மட்டும் போட்டு கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ப்ளவுஸில் அப்ளை பண்ணணும். பிகினர்ஸ்க்கு நான் இது சொல்கிற அட்வைஸ் இது. அதே போல் இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. சுகர் பீடை தவிர வேறு எந்த பீடுமே நீங்கள் வந்து ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். வேறு எந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். டபுள் பீடாக ஸ்டிச் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி சுகர் பீடுமே நம்ம ஒரு சில இடத்துல வந்து சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணாதான் அந்த ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கொம்பு வந்து பெருசாக இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவே குட்டியாக கொம்பு டிசைன் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் சுகர் பீடே ஃபில் பண்ணாலும் சிங்கிள் பீடாக தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் இந்த கர்வெல்லாம் வளைச்சி கொண்டு வந்து அந்த ஃபினிஷிங் அழகாக அந்த வளைவை கொண்டு வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இழுத்து பிடிச்சிக்கிட்டு அவங்க ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி அந்த ஷேப் வந்து ஈவனாக வராது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க, ஃப்ளவர் பேட்டர்னு, கொம்பு பேட்டர்னு, கொடி போர்ஷனு, இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராயிங் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஒரு 90% ஆகுது ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணும்போது அதில் ஒர்க் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இதுவே இந்த மாதிரி கொம்பு ஷேப் போட்டுட்டு த்ரெட் அதாவது லோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பிளேலிஸ்ட்டை எல்லாரும் செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஏன்னா இந்த வீடியோவிலேயே எல்லாத்தையும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு நீங்கள் என்னோட வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கொம்பு ஷேப்பில் லோடிங் பண்ணுறது எப்படி, அதுவே அந்த ஷேப்பை நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணால் அந்த ஃபினிஷிங் நல்லா வருங்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னுலாம் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ட்ராயிங் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல எத்தனை பீடு யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் ட்ரை பண்ணும்போது சுகர் பீடாக இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் பீடாக தான் வச்சு ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன கர்வி வர இடத்துலலாம் நீங்கள் 2 பீடு வச்சு பண்ண முடியாது. செயினுமே வந்து கொஞ்சம் லாங்காக போட்டிங்கனாலும் அந்த ஷேப்பையே வந்து மாறிடும். ஓகேங்களா? ஷேப்பையே மாற்றிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த சிஸ்டர் பண்ணியிருக்கிறது என்னன்னா, அந்த செயின் அவுட்லைன் கொடுத்ததுல என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்கன்னா, தள்ளி கொடுத்துருக்காங்க, பீடை ஒட்டி கொடுக்கல, தள்ளி கொடுத்து நல்லா டைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா அந்த கிளாத் சுருங்க அந்த பீட் ஒர்க் பண்ணியிருக்க இடமும் சுருங்கிக்கிட்டே வந்ததுனால தான் அந்த ஷேப்பையே வந்து கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி அவங்க சரி அவுட்லைன் கொடுக்காதப்ப கூட அந்த ஃப்ரேம்ல இருக்கும்போது நீட்டா இருக்கு. அதோடவே விட்டுருந்தா நமக்கு வந்து ஃபினிஷிங் ஓரளவுக்கு ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கட்டினதுக்கு அப்புறம் கூட நீட்டா வந்திருக்கும். அவங்க பண்ண மிஸ்டேக் சரி அவுட்லைன் கொடுத்தது, சரியுமே அவங்க ப்ராப்பரா கொடுக்க தெரியலங்கிறது தான் என்னோட கம்ப்ளைண்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லோன் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இப்போ ஸ்லீவோட பார்டர் போர்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தா கூட நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். பட் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்ஸு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த கொம்பு ஷேப் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீடியில் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க உட்காந்துருக்க பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீடிலோட டிப்பை வந்து அவங்க சைடு திருப்பி வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி சுருக்கமாக வருது. செயின் வந்து அந்த கிளாத்தை பிடிச்சி சுருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிடிச்சி இழுத்து ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கொம்பு ஷேப் போகுது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் வந்து நீடிலோட டிப் இருக்கணும். இப்போ மேலே இருந்து கீழே வரோம் அப்படின்னா, இப்போ செயின் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அந்த நீடிலோட டிப்பு நம்மளை பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். கீழே இருந்து மேலே போகிறோம் அப்படின்னா அந்த நீடிலோட டிப்பு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இந்த டிப்பு மேலேருந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வரோம்னா டிப் வந்து கீழே இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா? இதுவே கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணி போகிறீங்கன்னா அப்படியே இந்த நீடியில் திருப்பிக்கணும். ஹூக் வந்து இந்த டைரக்ஷனில் போகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இடத்துல ஃபில் பண்ணும்போது நீடில் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் பார்த்துக்கிட்டே போய் அப்படியே இந்த நீடில் நம்ம ஸ்டிச் பண்ணி வளைச்சி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நீடிலெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதை தாண்டி ஃப்ரேமில் கிளாத்தை வந்து கொஞ்சம் லூஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி ரிங்கிள்ஸ் சுருக்கம் வர ப்ராப்ளமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 50% வந்து கிளாத்து சுருக்கமாக அதாவது லூஸாக இருக்கிறதுனால கூட உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 50% வந்து நீங்கள் கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருந்தாலும் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணும்போது கையை இப்படி வச்சு அழுத்தி அந்த கிளாத் லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் கூட ஃபர்தராக நீங்கள் ஒர்க் பண்ண அந்த ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரேமோட எட்ஜில் பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜில் தான் உங்களோட ஃபுல் ஃபோர்ஸும் இருக்கணும். இந்த மாதிரி மிடில் இருக்க கிளாத்தில் வந்து உங்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்காம இந்த இந்த ஃப்ரேமோட எட்ஜில் வந்து ஒர்க்கை கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நீடிலோட ஃபோர்ஸ் மட்டும்தான் உள்ளே போகணும். நீடில் மட்டும்தான். ஓகேங்களா? உங்கள் கையையும் சேர்த்து இப்படி வச்சு அழுத்தக்கூடாது. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நீட்டாக உங்களுக்கு ஒர்க் வரும். நான் வீட்டில் இருந்து தான் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இனி உங்களுக்கு அதனால தான் என்னால் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ நிறைய ட்ரை பண்ணி தான் எனக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபினிஷிங் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ நமக்கு சரியாக வரமாட்டுக்குதே அப்படிங்கிற டவுட் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ண சிஸ்டர் எனக்கு வரமாட்டுக்குது, ட்ரை பண்ண
பண்ண சிஸ்டர், எனக்கு வர மாட்டேங்குது. இதே தான் எல்லாரும் எனக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணி இதே மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ கண்டினியூஸாக இந்த பீட் லூஸ் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டிடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ சரி வச்சு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நீடிலோட டிப்பு எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஹூக் வந்து என்ன பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ டிப்பை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷனில் வந்து நான் திருப்பிக்குவேன். பாருங்கள். ஸோ அந்த ஷேப் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஆனால் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த சிஸ்டரே கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹூக்கை இப்படி வச்சுருப்பாங்க. அவங்கள பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு செயின் போடுவாங்க. இப்படி போடும்போது அவங்க ஃபோர்ஸ் எப்படி வரும்னா, இப்படி பேக்வேர்டில் தான் வரும். ஓகேங்களா? இப்போ மேலேருந்து கீழே வர மாதிரி தான் அவங்க ஃபோர்ஸ் வரும். ஸோ இப்படி ரிவர்ஸில் இழுத்து அவங்க செயின் போடுவாங்க. அதனால தான் அந்த சுருக்கம் வருது. பாருங்கள். இப்படி டிப்பு வந்து அவங்கள பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு போடுறதுனால அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பிடிச்சிற இழுக்கிற ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் வராமல் தான் சுருங்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஹூக் வந்து மேலே பார்த்த மாதிரி தான் போட்டிருப்பேன். இப்போ அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி செயினாகவே போடுங்க. ஸோ இப்போ அப்படியே நான் அந்த ஹூக் வந்து அப்படியே தான் போகுது. ஒரு சடன் டைமில் வந்து பாருங்கள், இப்போ இந்த மேல் நோக்கி போயிட்டுருக்கு. அப்படியே அந்த கர்வ் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ பாருங்கள், நீடியில் நான் திருப்பலை, மேலே ஃபிங்கரை வந்து அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பிடிச்சி திருப்பி வச்சுக்குவேன் கையை, ஃபிங்கரை. ஓகேங்களா? நீடியில் திருப்ப மாட்டேன், ஃபிங்கரை நகர்த்தி வச்சுக்கிட்டு செயின் போடுவேன். ஸோ அந்த டிப்பை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பாருங்கள் நல்லாவே தெரியும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி கொண்டு போனேன், இப்போ பாருங்கள் என்ன பார்த்த மாதிரி இப்போ அந்த செயின் வருது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அந்த கொம்பு ஷேப் வந்து நல்லா பெருசாக போட்டிருக்கிறதுனால நல்லா பாருங்கள் நீட்டாக வரும். ரொம்ப குட்டியாக போட்டிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப குட்டியாக செயினை போடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஹூக் அப்படியே எனக்கு அப்வோர்டில், அதாவது மேல் பக்கமாக மாறிடுச்சு. ஹூக் பாருங்கள் இப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீடியில் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக வரும். சரிங்களா? இப்போ என் நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி கொடி ஷேப்பில் கொம்பு ஷேப்பில் செயின் போடும்போது நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு அவுட்லைனு மேங்கோ டிசைனுக்குலாம் அவுட்லைன் கொடுக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ஃபுல்லாக ரவுண்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிடில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு நீடில் ப்ராப்பராக நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த மிடில் இருக்க கிளாத்து லூஸ் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஃபில்லிங்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நீடில் ஹேண்டில் பண்ணுறது விதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் மேங்கோ ஷேப்பாக இருந்தாலுமே சரி, இப்போ நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. நானுமே பிகினிங் ஸ்டேஜில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். மேங்கோ ஷேப்பில் வந்து அவுட்லைன் வந்து சரி கொடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கிளாத் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது கிளாத்தில் வந்து ஹோல்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்கள் போட்டு இழுக்க அந்த கிளாத் லூஸாக இருக்கிறதுனால சுருக்கம் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் நிறையா வரும். இப்போ நிறைய பேர் பிகினர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஓட்டையாக ஆகுது அப்படின்ட்டு. அதுவும் இதனால தான். நீங்கள் பிடிச்சி டைட்டாக இழுத்து அவுட்லைனை போட்டுட்டு உள்ளே ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னா ஹோல்ஸ் அதிகமாக வரும். ஸோ இதுக்கு மெயினாக வந்து கிளாத் லூஸாக இருக்கிறதுனால வரும். நெக்ஸ்ட்டு நீடியில் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணலனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து நான் பீடை ஃபில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பீடை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஜரி யூஸ் பண்ணி பீடை ஃபில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஒன்று நார்மல் சீவிங் த்ரெட் கோல்டு கலரில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நைலான் த்ரெட் இப்போ அவைலபிளாக இருக்குது, நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். பட் அது கையில் பிடிக்கும் போது வழுக்கும். நீங்கள் நல்ல காற்றோட்டமான இடத்துல இருந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளமும் அவாய்ட் ஆகிடும். ஸோ ஜரி யூஸ் பண்ணி பீடை ஃபில் பண்ணாதீங்க. அதனால கூட உங்களுக்கு வந்து அந்த பீடு லூஸ் ஆகும். நீங்கள் டைட்டாக பிடிச்சு இழுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஜரியோட திக்னஸை பொறுத்து அந்த ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நிறைய பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சிங்கிள் பீடாக வச்சுக்கோங்க. ஸோ பீடை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அந்த பீட் அளவுக்கு கிளாத்தை அந்த த்ரெட்டை இழுத்து பிடிச்சி செயின் போட்டாலே போதும். ஸோ நீங்கள் நீடியில் ஹேண்டில் பண்ணுறது தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதை கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃப்ரேமை விட்டு கலட்டும் போது உங்களுக்கு அந்த சுருக்கம் இருக்கவே இருக்காது. ஸோ எந்த ஃப்ளோவில் அது போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் கேமராவை ரொம்ப க்ளோஸில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு நீடிலோட டிப்பு எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்கிறதுனால அந்த கேமராவை இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணுறதா இருக்குது. ஸோ இதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நீடில் ஹேண்டில் பண்ணுறது நல்லா தெரிஞ்சாலே போதும். இந்த பீடு ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. கரெக்டாக இந்த பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பீடு முடிகிற வரைக்கும் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சை போட்டாலே போதும். ஸோ நீங்கள் ஆரி காட்டில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இன்னுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். நல்லா கற்றுக்காமல் நீங்கள் ஆரி காட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டர் என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணுவீங்க. ஸோ நல்லா நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஆரி காட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஸ்டாண்டு கூட நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி திருப்பி வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். பட் ஆரி காட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேயுமே பாருங்கள், நான் இங்கே பீடு ஸ்டிச் பண்ணதுமே இங்கே கிளாத் வந்து லைட்டாக லூஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நார்மலாகவே நடக்கிறது தான். பட் அதுக்காக ரொம்ப சுருங்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணணும். நீடியில் வந்து பிடிச்சி புல் பண்ணி ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் ஃப்ரீயாக பண்ணணும். அப்படியே அந்த பீடை வந்து உரசிக்கிட்டே நீங்கள் அந்த செயின் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ அந்த சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் தள்ளியே வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நான் சொன்ன மாதிரி நீடியில் ராங்காக ஹேண்டில் பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் அதிகமாக வந்ததுக்கான ரீசன். பீடு லூஸ் ஆனதுக்கும் அதுதான் ரீசன். ஸோ இப்போ நானுமே கொஞ்சம் பெரிய பெரிய செயினாகவே போட்டுட்டேன். பட் நீங்களாம் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி செயினாகவே போடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து த்ரெட்டை லூஸாக வச்சுக்கிட்டு போடுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீடிலோட டிப்பு எந்த டைரெக்ஷனில் ஒர்க் ஆகுதுங்கிறதையும் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அடியில் நம்ம கொடுக்குற த்ரெட்டு ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வரணும். அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் கையையும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பிடிச்சிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பண்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா போய் உருண்டுட்டு போய் எங்கேயாவது மாட்டிக்கும். உள்ளே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கிடக்கும்போது நீங்கள் த்ரெட்டை இழுத்து விட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வர ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ரொம்ப மைனூட்டாக கவனித்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ இதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். பார்த்தீங்களா? ஜரியை நம்ம வெறும் செயினாக போடும்போதே கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஜரி யூஸ் பண்ணியே பீடும் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுனால அதையும் நீங்கள் டைட்டாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எந்த ஒரு சுருக்கம் எந்த ஒரு ரிங்கிள்ஸுமே இல்லை. பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். நீடிலோட ஃபோர்ஸ் மட்டும்தான் வரணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் கிளாத் ஃப்ரேம்லேருந்து கலட்டிட்டேன். ஸோ எனக்கு அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்களா? எந்த ஒரு சுருக்கமுமே இல்லை. பாருங்கள், நான் எப்படி ஃப்ரேமில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பீடு எந்த பொசிஷனில் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், எந்த ஷேப்பில் பண்ணியிருந்தேனோ அது அப்படியே இருக்குது. பாருங்கள், பீடு ஒன்று கூட வந்து விலகாமல், ஆனால் அந்த லூஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த லூஸாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் இருக்காமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.